ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் திருவெம்பாவை 13வது பாடல் தான் பார்க்க போகிறோம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைத்த பொங்கு மடுவிற் புகழ்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கஞ்சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான விளக்கத்தை நம்ம இப்போ பார்ப்போங்க. கருநீல வண்ணமுடைய குவளை மலர்கள் குளத்தில் பூத்துள்ளன. அம்பிகை கருநிறத்தவள், அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. சிவன் மேனி சிவந்தவன். வெண்ணிற நீர் பறவைகள் மேலே பறக்கின்றன. சிவனின் திருநீரு வெண்மையாகத்தானே உள்ளது. குலத்தை நாடி வரும் பக்தர்கள் நமசிவாய என சொல்லி அரவம் எழுப்புகிறார்கள். அரவம் என்றால் ஒளி என்பதோடு பாம்பு என்றும் பொருள் உண்டல்லவா. கழுத்தில் அரவமுடையவன் தானே சிவன். குலத்தில் அழுக்கை களைய அடியவர்கள் வருகிறார்கள். மன மாசுக்களை அகற்ற பக்தி பொய்கையில் அன்பர்கள் தோய்கிறார்கள். இந்த காரணங்களால் நாங்கள் நீராடும் இக்குளம் எங்கள் சிவனையும் பார்வதியையும் போல் தோற்றமளிக்கிறது. தாமரைகள் பூத்துள்ள தெய்வீக பொய்கையில் சங்கு வளையல்கள் சலசலக்க, கால் சிலம்புகள் கலகலவென, மார்புகள் விம்ப பாய்ந்து நீர் ஆடுவோம் என்கிறார்கள் தோழிகள். கருநிறம் கொண்ட அம்பிகையை ஷியாமளா என்கின்றோம். ஷியாமளம் என்றால் கருநீலம். சிவந்த நிறமுடையவர் சிவபெருமான். மாணிக்கவாசகர் கருநீல குவளை மலர்களை அம்பிகையாகவும் தாமரையை சிவனாகவும் பார்க்கிறார். சாதாரண குலத்தில் உடல் அழுக்கு நீங்கும், பக்தி குலத்தில் மன அழுக்கு நீங்கும். பொய்கையை சிவனோடும் பார்வதியோடும் ஒப்பிடும் நயம் கவிஞரின் கற்பனை வளத்திற்கு சான்று. என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.